வணக்கம் நண்பர்களே. மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம கதிரை புவனேஸ்வரி காட்டுன்னு வெளுத்தெடுக்காருங்க. அப்போ அம்மா பேர் தெரியாத இவனுக்கு திருமாங்கலியை வரி கொடுத்து சேர்க்கதா, அப்படியெல்லாம் சேர்க்க முடியாது, அப்படின்னா ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு தேரை கோயிலில், முருகன் கோயிலில் உள்ள தேரை நம்ம கதிர் முதுகில் அந்த துளையை போட்டு அதில் குத்தி இழுத்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுறாங்க. அழகு குத்தி இழுத்து வரணும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் இந்த அழகு குத்தி இவன் இழுத்துட்டு வந்தாலும் இவன் பக்தியில் சேர்த்துருவானா, இதை தடைப்படுத்தணும் அப்படின்னு நம்ம பத்மா பார்வதி உரலை கொண்டு அதில் இழுத்து கெட்டி வைக்கிறாங்க. இவனால் இந்த வேற்றை இழுக்க முடியாது அப்படின்னு நம்ம கதிரோட அந்த பிரார்த்தனை வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும், அவனை எல்லாத்தையும் மாற்றி வாழணும் அப்படின்னு கதிரோட பக்தியை பார்த்து நம்ம முருகர் இறங்கி வராரு. ஒரு கட்டத்தில் பத்மா பார்வதிக்கு நெத்தி அடி கொடுக்குறாங்க. அதோட நம்ம பத்மா பார்வதி முருகன் அருளை நினச்சி கையெடுத்து கும்பிட வச்சுறாங்க கதிர். அதுவும் இல்லாமல் புவனேஸ்வரிக்கு மூக்க உடைக்கிறதுனாங்க அந்த பரிகாரத்தை செய்து முடிக்கிறாங்க நம்ம கதிர். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கதிருக்கு வரி போட்டுடலாம் அப்படின்னு அந்த இடத்துல ஒத்துக்கிட வச்சுக்கிறாங்க. நம்ம ரகுராம் கதிரை கெட்டி பிடிச்சி கதிரின் பக்தியையும் பாசத்தையும் நினச்சி கட்டி பிடிச்சி மருமகனாக ஏற்றுக்கிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஊர் மக்கள் நம்ம ரகுராம் வீட்டுக்கு வராங்க. திருமாங்கலியை வரி போடுங்க. அப்போது இப்போ புதுசாக நம்ம தனாவுக்கும் கதிருக்கும் சேர்த்து திருமாங்கலி வரி போட்டுடலாம், இவங்களுக்கும் இந்த வருஷத்துலேருந்து வரி போடுங்க அப்படின்னு நம்ம ரகுராமோட அம்மா பாட்டி சொல்லுறாங்க. இதை கேட்டதும் கொஞ்ச நேரத்தில் புவனேஸ்வரி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கதிரும் அந்த திருமாங்கலி வரிக்காக ரூபாயை தன்னோட பர்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்க புவனேஸ்வரி அந்த ரூபாயை தூக்கி எறிகிறாங்க. என்ன புவனா, என் வீட்டில் உள்ள பொண்ணு மாப்பிள்ளைங்களுக்கும் நாங்கள் வரி போடோம், உனக்கு என்னடி பிரச்சனை, எதுக்காக நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு நம்ம புவனாவை பற்றி கேட்டால், புவனா அப்பே ஆத்தா பேர் தெரியாதவனுக்கு கொலுங்கோத்திரம் எப்படி தெரியும், அவங்களுக்கு எப்படி நீங்கள் வரி போட முடியும் அப்படின்னு தடுக்கிறாங்க. நம்ம மாயா வரி போடுறதுக்கு ஏதாவது வழி இருக்குன்னா சொல்லுங்க, நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. முதுகில் கொக்கிய மாட்டி கோவில் தேரை சுற்றி இழுக்கணும், இதை சேர்ந்து முடிக்கிறதுக்குள்ள அந்த தொலி முதுகில் பிஞ்சிடுச்சுன்னா அம்மன் இதை வேண்டுதலை ஏற்றுக்கலை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பத்மா பார்வதிக்கு இதுதாண்டா சாக்கு, இவனுக்கு சரியான ஒரு ஆட்டம் காட்டணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு உரலை இழுத்து அந்த தேரோடு சேர்த்து கெட்டி வைக்கிறாங்க. இதை அவன் இழுக்க நேரம் நிச்சயமாக அவனுக்கு முதுகு பிஞ்சு போவான், கண்டிப்பாக அவனை வரியில் சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு தந்திரம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த தந்திரத்தை முறியடிக்க நம்ம முருகர் கதிருக்கு கை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கதிர் அப்படின்னு சொன்னா, என்ன என் பேர் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல நேரம், என் பேரும் கதிர் தான்ப்பா வா அப்படின்னு நம்ம கதிரோட கையை பிடிச்சி இழுத்து அந்த தேரை கதிர் இலகுவாக இழுத்து செல்ல உதவி செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கதிர் அந்த பரிகாரத்தை தங்கு தடையின்றி நிறைவேற்றுறாங்க. பத்மா பார்வதிக்கு ஒரே சந்தேகம், இவன் எப்படி இவ்வளோ ஈஸியாக நம்மளாம் கஷ்டப்பட்டு கொண்டு உருட்டி வந்த உரலையே இவன் ஈஸியாக அசால்ட்டியமாக எடுத்து தள்ளிட்டானே, இப்போ என்ன பண்ண, இவனை வரியில் சேர்த்துக்கிடுவாங்களே அப்படின்னு இருக்க நேரம் தான் பத்மா பார்வதியை நம்ம முருகர் காட்டுன்னு ஈட்டியை வச்சு காட்டுறாரு. இதை பாரு, எவ்வளோ தூரம் இருந்தால் நீ இந்த கதிரின் பரிகாரத்தை செய்ய விடாமல் தடங்கல் பண்ணியிருப்ப, என்ன நீங்கள் திருந்தலியா பத்மா பார்வதி அப்படின்னு பத்மா பார்வதிக்கு நெத்தியடி